சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்தார் விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. 14 நாட்கள் தங்கியிருந்து 60 ஆய்வுகளில் ஈடுபட உள்ள ஆக்சியம் 4 குழுவினர். டிராகன் விண்கலத்தில் சென்ற சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேரையும் ஆற தழுவி வரவேற்ற சர்வதேச விண்வெளி மைய வீரர்கள். விண்வெளி மையத்தில் கொடுக்கப்பட்ட வெல்கம் ட்ரிங்க் அருந்தி 4 பேரும் உற்சாக உரையாடல். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சுபான்ஷு சுக்லா சென்றதை கண்டு மெய்சிலிர்த்த பெற்றோர். தேசிய கொடியை ஏந்தியும் செல்போன் டார்ச் லைட்டை ஒளிர வைத்தும் மக்கள் மகிழ்ச்சி. அண்ணா பெயரையே பாஜகவிடம் அதிமுக அடமானம் வைத்துவிட்டதென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. பாரதிய ஜனதாவின் போலி பக்தியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்க மாட்டார்கள் என்றும் காட்டம். தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண். கொடியிலும் குருதியிலும் குடியிருக்கும் அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். திமுகவால் பறிபோன அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமையை மீட்டு தருவேன் என்பதே தனது தேர்தல் முதல் வாக்குறுதி என்றும் அறிவிப்பு. சமூகங்களுக்கிடையே பகைமையை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு. உளுந்தூர்பேட்டை அருகே கார் விபத்து குறித்து பேசியது தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் சென்னை சைபர் கிரைம் போலீஸ் வழக்கு. அன்புமணியை மன்னிப்பதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை என ராமதாஸ் பேட்டி. மூச்சு உள்ளவரை தானே கட்சியின் தலைவர் என்று மீண்டும் திட்டவட்டம். சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் இதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம். போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக நடிகர் கிருஷ்ணாவும் கைது. கிருஷ்ணாவுக்கும் உடன் கைதான டீலர் கெவினுக்கும் ஜூலை 10 வரை நீதிமன்ற காவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கனஅடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பு வினாடிக்கு 22,500 கனஅடியாக உயர்வு. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி வீடியோக்கள் ட்ரெண்டிங் எதிரொலி. பொதுமக்கள் வர தடை விதித்த பொதுப்பணித்துறை. சர்பத்து மாதிரி இருக்குங்க, போனா மீட்ட ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு. எங்க கூமாப்பட்டி பாருங்க, அங்கிட்டு பார்த்தா அந்தமான் மாதிரி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா ஐரோப்பா மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமெரிக்கா மாதிரி இருக்கு, இப்படி பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. குற்றாலம் போக முடியாத இயக்கத்தால் தனது கிராமத்தை பிரபலப்படுத்தியதாக ட்ரெண்டிங் ஆக்கிய தங்கப்பாண்டி பேட்டி.
மற்ற ஊர்களில் குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, ஏற்காடு சொல்றாங்க. அதுக்கு நிகராக கூமாப்பேட்டி இருக்குது, அதை விட அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட கூமாப்பேட்டியை நம்ம ஏன் ஒரு சுற்றுலாத்தலம் மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேம்மா. திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூரில் ரவுடியை பிடிக்க பரபரப்பான சேசிங். தலையில் ஹெல்மெட்டுடன் காரில் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொங்கியபடியே சென்று சாலையில் விழுந்த தனிப்படை காவலர். மருத்துவமனையில் குழந்தை பிறந்து தாய் டிஸ்சார்ஜ் செய்யப்படும் முன்பாக பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ஹிந்தி எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல என அமித்ஷா பேச்சு. அனைத்து மொழிகளுக்கும் நட்புடன் உள்ளதாக விளக்கம். ஈரான் உடனான போர் அமெரிக்காவின் கன்னத்தில் விழுந்த அறை. ஈரானை தாக்கினால் அதிகபட்ச விலையை அமெரிக்கா தர வேண்டும் என உச்சபட்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை. இந்தியாவுடன் விரைவில் மிகப்பெரிய அளவில் வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. Having some great deals. We have one coming up, maybe with India, very big one, where we're going to open up India. பயணித்த டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்தது. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்பட 4 வீரர்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து சக வீரர்கள் உற்சாக வரவேற்பு தந்தனர். ஆக்சியம் 4 என்ற பெயரிலான திட்டத்தின்படி நாசாவின் விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் இந்திய நேரப்படி புதன்கிழமை மதியம் 12 மணி அளவில் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் விண்வெளிக்கு புறப்பட்டது. ராக்கெட்டிலிருந்து விண்கலம் தனியாக பிரிந்து பூமியை சுற்றி வந்த நிலையில் டிராகனின் ஹெச் பகுதி திறக்கப்பட்டு 200 மீட்டர் இடைவெளியில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணையும் பணி நடைபெற்றது. இதனையடுத்து இந்தியாவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா, அமெரிக்காவைச் சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கி விட்சன், போலந்து நாட்டைச் சேர்ந்த ஸ்லோவோஸ், ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த திபோர் கபு ஆகியோர் முதல் முறையாக சர்வதேச விண்வெளி மையத்தில் அடி வைத்தனர். இதன் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெற்றுள்ளார். இந்தியாவின் ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்ற 2வது வீரர் என்ற பெருமையையும் சுபான்ஷு சுக்லா பெற்றுள்ளார்.